எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 23ஆம் நாள், தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி 9:30 முதல் சப்தமி, பின்பு அஷ்டமி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் காலை 11:51 வரை சோபனம், பின்பு அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 9:30 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம் ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி 1 மணி வரை, பின்பு ரேவதி ஆரம்பம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மகம், பூரம். முழுமையாக சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறது. இணையனாலேயே என்ன செய்யலாம்? உலகத்துக்கே தெரியுதுங்க, அஷ்டமின்னாவே கடன் தீரும் நாள், பைரவர் வழிபடணும் அப்படின்னா இன்னும் அதிகபட்சமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு. பைரவர் வழிபாடுன்னு மட்டும் சும்மா சொல்லாது, துர்கை வழிபாடும் செய்யலாம். துர்கை வழிபாடும் செய்யலாம். இந்த துஷ்ட நாள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அஷ்டமிங்கிறது இறைவனுக்கான ஒரு நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாள். அது கடங்கார நாளாக ஆக்கிடக்கூடாது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில அஷ்டமியில நம்ம செய்கின்ற தேய்பிறையில செய்கின்ற விஷயங்கள் அந்த தோற்றத்துக்குள்ள, அந்த இறையாற்றலுக்குள்ள நம்ம போயிடணும். பைரவர் வழிபாடு தனியா கோயில் இருக்கா அப்படின்னு தேடி போகக்கூடாது. சிவனாலயத்தில் இருக்கிற பைரவர் சிறப்பு. ஒரு தோற்றங்கள் 1000. பைரவர் எதுக்காக படைக்கப்பட்டார்? அதை மக்களுக்கும் வாரி வழங்கி கொண்டிருந்தார் பைரவ பெருமான். அதனால அவர்கிட்ட போய் வழிபாடு பண்ணும்போது மிகுந்த ஒரு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும். கடன்ல இருந்து விடைபெறலாம். பைரவ வழிபாடுல அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. என்னன்னா, நீங்க போய் அந்த ஊர்கதை பேசிட்டு போனீங்கன்னா கிடையாது. உங்களுடைய விஷயங்கள், உங்களோட திங்கிங் மட்டும் என் வாழ்க்கையில் நன்றபடியா இருக்கணும். ஏற்பட்ட பிழைகளுக்கு நான் வருந்துகிறேன் இறைவா, நான் இனி அந்த பிழைகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க இப்போ ஒரு காலடி சரணாகதி அடையும் போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் அவசியம் இருக்கு. சில பேர் கையை தொட்டு கும்பிடலாம், சில பேர் பாதத்தை நினைத்து வணங்கலாம். அவர்களுக்கான உடலில் ஏற்பட்ட நோய்த்தன்மை எங்க இருக்குதோ நோயும் தீரும். அஷ்டமி வழிபாடு நோயும் தீரக்கூடிய ஒன்று. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த உறுப்பை நம்ம பைரவர் மேல நினைச்சிங்கன்னா அந்த உறுப்பு கூட தன்மையும் நோயும் மாறும். அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலன் போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதியின் பயணம் ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறது. குருவின் பயணம், 12 கூடியவரோட பயணமும் 9 கூடியவரோட பயணமும் 4ஆம் இடத்துல இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை, வீடு வண்டி குறித்த ஒரு பேச்சு, இல்லை புதுப்பித்தல் அல்லது பழுது நீக்குதல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க செய்வீங்க. இதனால ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு பயணத்தை குறித்த ஒரு பயம், அல்லது நான் போனேங்க என்னால் முடியல திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கலாம் சொல்லி மனசஞ்சலப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் ஒரு விடை உண்டு. விடை கிடைத்து விடும். அதான் ரொம்ப நீண்ட நாட்களாக போட்டிருந்த ஒரு முன் யோசனை அல்லது முன் திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதனராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டம் உண்டு, செலவுகள் செய்து மகிழ்கின்ற அமைப்புகள்லாம் எங்களுக்கு இருக்குது. அது மண்மனை வாங்குதல், மண்மனையை விற்று புதிய பொருள்
மாற்றுதல் அல்லது புதிய வீடு கட்டுதல் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கான புதிய தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக மிதுனத்துக்கு இன்று இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டிரம் முழுமையாக விடைபெற்று இந்த நாளில் வந்து ஒரு எதிர்ப்புகள் அத்தனையும் விலகி போய்விடும். உடல்நலையில் தேர்ச்சி, கல்வி பயில மாணவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க பெறுகின்ற அமைப்பு. அதே மாதிரி கல்வி சொல்லிக் கொடுக்கும் குருமார்களுக்கும் கடகத்தில் குருமார்களுக்கும் இந்த 13 மாதங்கள்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பை பத்தி நீங்க சிந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய அரும்பெரும் நன்மைகள், அதாவது ராசி தன்மையோட விடவும் ராசி அதிபதியின் தன்மையே ரொம்ப ப்ரிசர்வ் பண்றோம். 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள். இன்றைய நாள்ல வந்து ஒரு சிறப்பான பலன்களை தருகின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனோடு உழைப்புக்கும் அதுக்கு மேல என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கின்ற அமைப்புலாம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள், சுகமான நாள், மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாமும் உங்களுக்கு தேடி வருகின்ற அமைப்புகள்லாம் இருக்குது. எதை பத்தியுமே கவலை தேவையில்லை. கவலை கொள்ளாத மனிதன் யாருன்னா கன்னிராசிக்காரங்க. கவலை இருக்க வெளியில காட்டிக்கவே முடியும். எப்படிப்பட்ட அடியே உதய ஒன்றாலும் பரவாயில்ல, நாம கரெக்டா இருக்கிறோம், நமக்கு மேல இறைவன் இருக்கார். அந்த இறை நம்பிக்கை உங்களை நிச்சயமாக வென்று காட்டுகின்ற அமைப்பு இந்த நாள் இருக்கிறது. கண்டிப்பாக பைரவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். கடன் தொந்தரவிலிருந்து விடை பெற்று மீண்டு வருவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அதாவது கோயிலுக்கு போறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கணுங்க. அதுக்குமே கிரகத்து தன்மை ஒத்துக்கணும். இறைவன் நம்மளை அழைக்கணும். நம்ம போல இறைவன் அழைச்சாதான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவையில் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் ஆலய வழிபாட்டில் நிறைவேற காத்திருக்கிறது. சென்று வாருங்கள், மகிழ்ச்சி அடைங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும். ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேங்க, ஒரு விஷயம் செய்யணும்னு செஞ்சுட்டேன். ரொம்ப நாளாக ஒரு கடன் அடையாம இருந்து அடைச்சிட்டேன். புதிய பொருள் சேர்க்கை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இந்த நாளில் கைவிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமா காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரை மன நிறைவு உண்டாகின்ற நாளாக இருக்கும். அதாவது ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கலன்றவங்க கை மேல வந்து கிடைச்ச மாதிரி. நீங்க நூல் தேடி இருப்பீங்க, புடவை கிடைக்கும். ஒரு வழி தேடி இருப்பீங்க, வாகனம் கிடைக்கும். ஒரு சின்ன வண்டி தேங்கி பண்ணீங்க, பெரிய வண்டி கிடைக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள், அது வீடு கட்டுறது, அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். எங்கிருந்தோ ஒரு உதவி கிடைச்சி நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நிற்பீங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் எப்போதுமே சிறப்பு. லாபங்கள் மேலோங்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்குது. குருவின் தன்மை பிளஸ் சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது வந்து நீங்க இது 4ஆம் இடத்துல சந்திரனின் பயணம், சனியோட பயணமா இருக்கு. அதுவும் குருவின் வீட்டுல. இப்போ குருவின் பார்வை உங்க மேல இருக்கு. இது ரெண்டுமே பிளஸ். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. அப்போ உங்களோட பொருளாதார நிலைமை மேம்படும், வெற்றி பெறும், நிறைய சங்கடங்கள் தீரும். மனசஞ்சலத்தோட இருந்த சொந்தங்களுக்குள்ள நீங்க சஞ்சலத்தை நீக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. பரிசு பெறுகின்ற அமைப்பு, பரிசு நிறைய கிடைக்கும். பாராட்டப்படுவீர்கள். நீங்க பலபட பாராட்டப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை வந்து மேலோங்கும். வாழ்க்கையில வந்து ஒரு வாழ்க்கை துணையை நோக்கி நீங்க செல்லுகிட்டு இருக்கீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை வந்து சேர்வதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. வாழ்க்கை துணைனா அப்படின்னா நான் விரும்பினதா அப்படின்னா நீங்க மகரத்தை பொறுத்தவரை விரும்பினது இல்லை, நீங்க ஆணித்தரமா நம்பினது உங்க கையில வந்து நிற்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தை பொறுத்தவரை பொதுவாகவே வந்து பாச நேசம் எல்லாத்துக்கும் அடிமை அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். அந்த அடிமைத்தனம்லாம் விட்டுருங்க. நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக போராடுங்க, அதுக்காக ஜெயிங்க. ஏன்னா எல்லாரும் சொல்ற தப்பு, எல்லாரும் செய்யற தப்ப நீங்களும் செஞ்சுட்டு இன்று நடக்கல அது நடக்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உண்டு, மாற்றங்களுமே உண்டு. இதை விட என்ன கிரகம் மாற வேண்டி இருக்கு? புரியுதுங்களா? ராகு இருக்கிறவர்களும் பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்க ஓடியே தான் ஆகணும். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, அதுவும் குருவின் வீட்டுல இருக்காரு. உங்கள் வார்த்தை ஜெயிக்கும். வீறு கொண்டு எழுவீர்கள். பட்டம் பெற்று பாராட்டப்படுவீங்க. புதிய மொழி கற்றுக்கொள்ளுதல் அல்லது புதிய வேலை வாய்ப்புக்குள்ள போறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்க உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா தான் கிடைக்கிற வாய்ப்பு இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்தி கொடுங்க. வாழ்த்துக்கள்.
மீனராசி என்பவர்களை பொறுத்து இதனால வந்து சனிச்சந்திரனோட சேர்க்கை வந்து ஓரளவுக்கு நன்மையாக இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி அதிபதி ராசி உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா விரையாதிபர் சேர்ந்திருக்காரு அப்படின்போது குழந்தைகளால் செலவுகள் உண்டு. குழந்தைகளால் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. கவனமா இருங்க. பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். இதனால ஓரளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.